இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒண்ணு பண்ணுங்க, வேணும்னா எங்க ரூம தர்ஷினிக்கும் நிவாஸ்க்கும் கொடுத்துடலாம். அவங்களுக்கு இல்லாம என்ன? பொம்மி, என்ன விளையாடுறியா? சித்தார்த் அவ ரூம்குள்ள யாரையுமே விட மாட்டான். அவனை கேட்காம நீ பாட்டுக்கு நிவாஸ் தர்ஷினிய ஓ ரூமுக்கு அனுப்ப சொல்ற? அவன் ஒத்துக்கலன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? வேம்பு சார நான் சமாளிச்சுக்கிறேன், விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பொம்மி, போலாமா? போலாம். பொம்மி, என்ன மறுபடியும் முதலிரவா? ஆமா ஆமா, மறுபடியும் முதலிரவான்னு ஏற்கனவே நடந்த மாதிரி கேக்குறாரு. நமக்கு எப்போ நடந்துச்சு? பொம்மி, உன்னதான் கேக்குறேன். அது தர்ஷினிக்கும் நிவாசுக்கும் நம்ம ரூம கொடுத்திருக்கோம். ஏன் நம்ம ரூம் எதுக்கு? வேற ரூம் இல்லையா என்ன? இல்ல வேம்பு சார், ஒரு ரூம் இருக்கான், ஆனா அதுல ஏசி வேலை செய்யலையா. பிரீத்தியும் அவங்க ரூம கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாம் அவங்கவுங்க ரூம்ல இருக்காங்கல்ல, தாத்தா பாட்டி ரூமையும் எடுக்க முடியாது. அதான் இந்த ரூம். சரி, இப்ப நாம எங்க போய் படுக்கிறது? மொட்டை மாடியில படுக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன் சார். என்னது, ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? அதுவும் மொட்டை மாடியிலையா? இவங்களுக்கு விட்டு கொடுக்கறதெல்லாம் ஓகே, அதுக்காக மொட்டை மாடியில தூங்குறதெல்லாம் டூ மச். இது வரைக்கும் நாங்கெல்லாம் படுத்ததே இல்ல. வேம்பு சார், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மொட்டை மாடியில தூங்கலாம், சரியா? சரி, நான் போய் அவங்கள ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம அப்புறமா போய் மொட்டை மாடியில தூங்கிக்கலாம். உன்னை எந்த விதத்திலையும் என் கூட சேர்ந்து வாழ நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ மனசு மாதிரி வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் ரம்யா. உண்மையிலேயே நீங்க கிரேட் ஆதி. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். நடந்த பிரச்சனையெல்லாம் நினைச்சு நான் தற்கொலை பண்ணியிருந்தா வீட்டுல எனக்கு 3வது நாள் காரியமே பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் உயிரோட இருக்க காரணமே நீங்க தான். அதை எப்படி ஆதி நான் மறுப்பேன்? அதுவும் இல்லாம இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுக்குள்ள எந்த விதமான தவிப்பு இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு எனக்காக வாழணும்னு பேசுறீங்க. சத்தியமா சொல்றேன், என் மனசளவுல நீங்க ரொம்ப உயர்ந்துட்டீங்க. உங்க மேல நான் ரொம்ப பெரிய மதிப்பு வச்சிருக்கேன். இட்ஸ் ஓகே ரம்யா, இன்னைக்கு மென்டலி பிசிக்கலி நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நீ போய் தூங்கு. உன் மனசுக்குள்ள இருக்கிறத உன் வாய் வழியாவே நான் வர வச்சிட்டேன்ல. நீ கால அவகாசம் வேணும்னு கேட்கிறப்பவே எனக்கு தெரியுது உன் மனசுக்குள்ள இன்னும் அந்த நிவாஸ் இருக்கான்னு. பாத்துக்கிறேன். இது கட்டில வந்து உட்கார்ந்த போய் கீழே பாய விரிச்சு படு போ. ஏன் நான் ஏன் கீழே பாய விரிச்சு படுக்கணும்? நீ தானே வேண்டாத கல்யாணம்னு சொன்ன. இப்ப என்னடான்னா கட்டில வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. நான் ஒன்னும் உங்க பக்கத்துல உட்கார்ல, பெரிய கேப் விட்டு தான் உட்கார்ந்துருக்கேன். வேண்டாத கல்யாணம்னு நானா சொன்னேன்? நீ தானே சொன்ன. போய் கீழே படு. இங்க பாரு நிவாஸ், எனக்கு கீழே போய் படுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம், கடைசியில தர்ஷினி வந்து சேர்ந்துட்டாலேன்னு உன் மனசுல ஆழமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. திருட்டுத்தனமா அவ கூட பேசிட்டு இருந்தால. ஏய், என்ன லூஸ் மாதிரி வளர்ற? உன்னை கட்டிக்கிட்டனா லூசு தான். தேவையில்லாம சாதாரண விஷயத்த பெருசாக்காத. ரம்யா என்கிட்ட வந்து நடந்த விஷயங்களுக்கெல்லாம் என்கிட்ட சாரி கேட்டா, அவ்வளவுதான். அதான் ஹால்ல வச்சு அவ மொத்த பேருக்கிட்டையும் பொது மன்னிப்பு கேட்டாலே, அப்புறம் எதுக்கு நீ தனியா இருக்கிறத கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்? உன்னால அவளை மறக்க முடியாது, அதெல்லாம் கஷ்டங்கிறது எனக்கும் தெரியும். அதுக்காக என்ன கீழே படுன்னு சொல்றதுக்கெல்லாம் உனக்கு சுத்தமா ஒரு ரைட்ஸும் கிடையாது. நான் இங்கதான் படுப்பேன். வேணும்னா
நீ கீழே படு. ஒன்று போய் பொம்மி கூட கம்பேர் பண்ணுவானா? அப்படிலாம் இல்லவே இல்லை. உன் மேல நிறைய லவ் பிரியம் எல்லாமே வச்சிருக்கேன். என் லவ்வை பத்தி உனக்கு தெரியல. போ, உன் லவ் பத்திலாம் என்கிட்ட ஒண்ணு சொல்லாத. சாம்பார் இட்லி சாம்பார் இட்லி. என் மூஞ்சிலே முழிக்காத. ஏதாவது பேச வந்து கொன்னுடுவோம் உன்னை. பிரீத்தி, வேணாம் பிரீத்தி, அப்புறம் பார்த்துக்கோ. என்ன என்ன பண்ணுவ? பிரீத்தி, என்ன மன்னிச்சிரு பிரீத்தி. பிரீத்தி, நான் இத வேணும்னு சொல்லல பிரீத்தி. தம்பி, இந்த பயம் எப்பவும் இருக்கணும், சரியா? பயமா? எனக்கா? ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது. சரி, எனக்கு அதெல்லாம் தெரியாதுதான். ம். இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அமாவாசை எப்போ வரும்? அது நிலா சுத்தமா இல்லாதப்ப வரும். சரி, அப்போ பௌர்ணமி முடிஞ்சு எத்தனை நாள்ல அமாவாசை வரும்? அமாவாசைக்கு மறுநாள் வர நாளோட பேரை சொல்லுங்க. அப்புறம் பௌர்ணமிக்கு மறுநாள் வர நாளோட பேர் சொல்லுங்க. அப்புறம் பிரதோஷம்னா என்னன்னு சொல்லுங்க. ஆஹா. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ஏய், இங்க பாரு, இதுக்கெல்லாம் அர்த்தம் முதல்ல ஆ, உனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் அர்த்தம் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஐயோ பொம்மி, தெரியாம உன்னை பத்தி பேசிட்ட பொம்மி. என்ன விட்டுரு பொம்மி. இதுக்கு மேல உன்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லமா? படுத்துக்கலாமா? ம். அப்பா கிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல. அதுல எனக்கு விருப்பமும் இல்ல. என்ன, ஒரு ஸ்வீட் சாம்ராஜ்யத்துக்கு முதலாளியா இருந்துட்டு மறுபடியும் ஆரம்ப புள்ளியில இருந்து முயற்சி பண்ணணும். பரவாயில்ல, பண்ணிடலாமாமா? என்ன மாப்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடைங்க இத்தனை இருக்கும்போது உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறேன் அது இதுன்னு சொல்றீங்க. இத பாருங்க மாப்ள, நீங்க ரம்யாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த கஷ்டமும் பட வேண்டாம். இனிமே நீங்க அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு வந்து நம்ம கடையெல்லாம் பாத்துக்கலாம், புரியுதா? இதை தான் நானும் எதிர்பார்த்தேன்.